RSS வந்து 25 கோடி ரூபாய் எனக்கு குத்துதான் குருமூர்த்தி கையால நான் அண்ணன் திருமாவுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன், என்னை வந்து பயங்கரமா வந்து யாரோ இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க, பயந்து ஓடினா விட்டுருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொஃபசர் பேசுவார்ல, அவ்வளோதான் 2 சீன் போதும் சரிண்ணா நான் ரிலீஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ண படம் ஓடிச்சு. ஆனால் அப்பொழுதும் கூட ரஞ்சித்தின் தயாரிப்பு அப்படின்னு சொல்றதே எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, ஆனால் அங்கே மாரி செல்வராஜ் வந்தான்ல, வந்து இவ்வளோ இங்கே வந்து உட்காந்தான்ல, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிறான்ல, ஸோ அவரா பரியரும் பெருமாள் கர்ணன் முடிஞ்சுதா, ஓகே நான் வரேன் இப்படி படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நீளம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அண்ட் அரசியல் தளங்கள்லையும் பெரிய ஒரு எதிரொலி இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க, நிறைய கலெக்டிவாக நடக்குது. இதில் சகோதர யுத்தங்கள் வேற பயங்கரமாக வந்து அண்ணன் திருமாவுக்கு எதிராக நான் செயல்படுகிறேன், என்னை வந்து பயங்கரமாக வந்து யாரோ இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க, எனக்கு வந்து RSS வந்து 25 கோடி ரூபாய் எனக்கு குத்துதான் குருமூர்த்தி கையால் நான் குருமூர்த்தி வந்து என் கையில் வந்து 25 கோடி ரூபாய் கொடுத்து நீ வந்து இதெல்லாம் பண்ணுடான்னு சொல்லியிருக்கிறார். இது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் சினிமா வட்டாரங்கள் என்ன நடக்குதுன்னா, நான் வந்து US போயிட்டு வந்தேன்ல, அங்கே வந்து தலித்துகளுக்கு நிறைய ஃபண்ட் தராங்க, கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வாங்கி வந்துருக்குறேன் அங்கேருந்து. ஃபுல்லாக NGO அமௌண்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. பயங்கரம் அமலாக்கத்துறையெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம்.